விசுவாச கப்பலொன்று செல்கின்றது, அசைந்தாடி அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பலொன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும், புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும், அசைந்தாடி அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பலொன்று செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்ததற்காய் தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற, கேட்கிற, இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்குள் இருந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளிலும் கூட ஆபிரகாமின் விசுவாசம் சாராவையும் நன்மையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதி உடையவளாக மாற்றியது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திற்குள்ளே தேவனுடைய வல்லமை எப்படி செயல்படுகிறது என்பதை அறியாதிருக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே செத்துப்போன சாராளுக்குள்ளே ஒரு குழந்தை பெற்றெடுக்க தகுதியற்ற சூழ்நிலையில் இருந்தவர்களுக்குள்ளே ஆபிரகாமின் விசுவாசத்தின் வல்லமை சாராவையும் தொட்டது, சந்தித்தது, தகுதி அடைய செய்தது. இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களுடைய விசுவாசமானது எப்படி உங்கள் வீட்டாருக்குள்ளே, எப்படி உங்கள் குடும்பத்திற்குள்ளே, எப்படி நீங்கள் வேலை செய்கிற ஸ்தானங்களில், எப்படி உங்கள் கிராமத்தின் நடுவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசம் சாராளுக்குள்ளே ஒரு வல்லமையை கொண்டு வந்தது. எதை குறிக்கிறது என்றால், ஆபிரகாமுக்குள் வந்த தேவ வல்லமை சாராவையும் சந்தித்தது. உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வல்லமை இந்த காலை வேளையிலே உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை வல்லமையால் நிறைத்தவர் சாராவையும் நிரப்பினார். ஆகவே இருவரும் குடும்பமாய் கூடி வாழவும், அதன் பலனாகிய கர்ப்ப கனியை பெற்றுக்கொள்ளவும் தேவன் அங்கே தம்முடைய வல்லமையை கட்டளையிட்டார். செத்துப்போன ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பத்திலே ஒரு ஈசாக்கை தோன்ற பண்ணின தேவன் அவருடைய வல்லமையை அவர்கள் மேல் விழப்பண்ணினார், தெரியப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த கால வேளையில் அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில், உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் சமுதாயத்துக்குள்ளே உங்களை தம்முடைய வல்லமைக்கு பங்காளிகள் என்று, தம்முடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சாட்சி பகர்வதற்கு தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒரு விசுவாச பயணத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து தம்முடைய வல்லமையை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். நாம் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம்.
நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆபிரகாமின் விசுவாசம் சாராவையும் வல்லமை அடைய செய்தது. ஆபிரகாமுக்குள் வந்த தேவ வல்லமை சாராளுக்குள்ளும் கடந்து வந்ததப்பா. அவர்கள் இருவரும் தேவனுடைய வல்லமையால் ஆளுகை செய்யப்பட்டார்கள். எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய விசுவாசம், நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு, நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரே நம்பிக்கையின் அர்த்தம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு வல்லமையை கொண்டு வர உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த சார்த்தத்தை கேட்கிற யாராகிலும் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே ஒரு தெய்வ வல்லமை வேண்டும், ஒரு தெய்வ விடுதலை வேண்டும், ஒரு தேவனுடைய ரட்சிப்பு வேண்டும், ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தால் கர்த்தர்களுக்கு எல்லாருக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை விதமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இறங்கி ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இறங்கி நன்மை செய்யும் அப்பா. யாராவது குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த சத்தத்தை கேட்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் எல்லா மலட்டு தன்மைகளும் மறைந்து போய் அவர்கள் அற்புதமாய் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுமார்களாக. நம்முடைய கிருபை அப்படி செய்வதற்காய் நன்றி. ஜெபம் கேட்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகளை கேளுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படி வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமேன்.